ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வெற்றிகரமாக முதல் முறையாக ராமநவமி பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட போகிறோம். எங்கன்னா அயோத்தியா தாமில். அயோத்தியா அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் பெரிய புரட்சி ஏற்படுத்தின, பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கோவில். இப்போ பாரத நாடு முழுக்க இந்த அயோத்தியா கோவிலை நோக்கி மக்கள் படையெடுத்து போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் வரைக்கும் வராங்க. இப்போ ராமநவமிக்கு பல லட்சம் பேர் கூடுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அயோத்தியாவுக்கு நீங்கள் இன்னும் போகலையா? நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? நான் இப்போ தான் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி மாதம் நடந்தது. நான் பிப்ரவரி மாதம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ இந்த ஒரு சிறப்பான ஒரு காணொளி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயோத்தியா இனி எதிர்காலத்தில் யாரெல்லாம் போக போகிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கைடன்ஸாக இருக்கும். இதில் எல்லா தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அயோத்தியா இந்த க்ஷேத்திரம், இந்த தாம், இந்த புனித ஸ்தலம், இந்த ராம ஜென்மபூமி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? நம்ம பாரத நாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலைநகர் லக்னோவிலிருந்து சரியாக 130 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. சராயு நதி கரையோரத்தில் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் அமைஞ்சிருக்கு. புகழ்பெற்ற வாரணாசி கோவிலிருந்து ஒரு 2.5 மணி நேர பயணத்தில் இந்த இடத்த அடைஞ்சிடலாம். அதாவது 2.5 மணி நேரம் சொல்ல முடியாது, குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா 200 கிலோமீட்டருக்கு மேலே வருது. சராயு நதி அங்கே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நதியாக பாயுது. அந்த நதியில் நம்மளால் குளிக்க முடியும். இப்போ அந்த மாதிரி அங்கே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி திரிவேணி சங்கமம்னு சொல்லக்கூடிய பிரயாக்ராஜ், அல்லது நம்ம தமிழில் பிரயாகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கங்கா யமுனா சரஸ்வதி அந்த ஒரு ஸ்தலத்திலிருந்து ஒரு 160 கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுடைய அயோத்தியா அமைஞ்சிருக்கு. இதுக்கு நமக்கு ரயில் பயணத்துலேயும் போக முடியும், விமான பயணத்துலேயும் போக முடியும். ஸோ ட்ரெயின் ஆர் ஃப்ளைட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஒருவேளை உங்களால் ஃபினான்ஸாக பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ளைட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளைட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சென்னையிலேருந்து ஸ்ரத்தா சேது எக்ஸ்பிரஸ் 22613 இந்த ட்ரெயின் வீக்லி எக்ஸ்பிரஸாக திங்கக்கிழமை மதியம் 1 மணிக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து புறப்பட்டு புதன்கிழமை அதிகாலை 4 மணிக்கு மேலே அந்த இடத்துல அயோத்தியா தாமில் போய் ரீச் ஆகுது. கிட்டத்தட்ட 35லேருந்து 40 மணி நேரம் பயணம். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டே, புதன்கிழமை நைட்டு 11 மணிக்கு புறப்பட்டு வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு நம்ம சென்னை எக்மோரில் திரும்பி ரீச் ஆகுது. சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ எதிர்காலத்தில் மண்டபம், அந்த ராமேஸ்வரம் மண்டபத்தை அங்கே பாலம் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ராமேஸ்வரத்துலேருந்து ராமேஸ்வரம் டு அயோத்தியா கண்டிப்பாக ட்ரெயின் விட்டுருவாங்க. அதே மாதிரி விமான போக்குவரத்தும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்பைஸ் ஜெட்டோ இல்லை இண்டிகோவோ உங்களுக்கு தினமும் உங்களுக்கு டெய்லி சர்வீஸே வந்துருச்சு. ஸோ 2.5 மணி நேரம் உங்களுக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் அயோத்தியாவுக்கு ரீச் ஆகிடலாம். அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து வெறும் 1/2 மணி நேரம் தான் கோயில். அதே சமயத்தில் ட்ரெயினில் போனீங்கன்னா தயவு செஞ்சு நார்மல் ஸ்லீப்பரில் போயிடாதீங்க. எப்பயுமே, அதுவும் நீங்கள் வடநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏசியில் மட்டுமே நீங்கள் பயணம் செய்யுங்க. அதே மாதிரி பஸ் போக்குவரத்தை முற்றிலும் தவிர்த்துருங்க. ஏன்னா பஸ் சர்வீஸ் ரொம்ப அங்கே சுமாராக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் பஸ்ஸில் கன்வீனியண்ட்டாக போக முடியாது. அதே சமயத்தில் ரொம்ப டிலேவும் ஆகும். ஆனால் அப்போ பஸ் இல்லைன்னா எப்படி? ஏன்னா உங்களுக்கு தான் ட்ரெயினும் ஃப்ளைட்டும் கோவிலுக்கு ரொம்ப எவ்வளோ பக்கத்தில் போகணும் அவ்வளோ பக்கத்தில் போயிடுது. ஏன்னா அயோத்தியா தாம் ஸ்டேஷனும் இருக்குது, அதே சமயத்தில் அயோத்தியா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 வசதியும் இருக்குது. இப்போ நீங்கள் வெற்றிகரமாக போயிட்டீங்க. அப்போ தங்குற வசதியெல்லாம் எப்படி? ஏன்னா அயோத்தியா இப்போ தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ தான் அங்கே டெவலப்பிங் ஆகிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் போனாங்கன்னா எல்லாருனாலையும் தங்குறதுக்கு அங்கே இடம் இன்னும் முழுமையாக ஆகலை. அதுதான் உண்மை. அப்படியே நீங்கள் தங்கணும்னு நினச்சா கூட ரொம்ப தள்ளி தான் போய் தங்க முடியும். ஏன்னா அவ்வளோ பேருக்கு அங்கே தங்குறதுக்கு கண்டிப்பாக இன்னும் ரெடி ஆகிருக்காது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் உண்மை. அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் எப்படி போனேன் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போயிட்டேன். ஸோ நீங்கள் ஒருவேளை லக்னோ போகிறீங்க, லக்னோ வரைக்கும் ஃப்ளைட்டில் போகிறீங்க, இல்லை அயோத்தியா வரைக்கும் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. காலையில் நீங்கள் 6:30 மணி 7 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா முதல்ல நம்ம போக வேண்டிய கோவில் இந்த ஹனுமான் டெம்பிள். ஸோ அயோத்தியாவுக்கு திரும்பி வரும்போது ஹனுமான் வாழ்ந்த இடம், ஹனுமான் வந்த இடம், ஹனுமான் இருக்கிற இடம்னு. ஸோ இப்போயும் ஹனுமான் அங்கே தான் இருக்காரு. ஏன்னா ராமர் எப்பயுமே ராமநாமம் சொல்ல இடம். ஸோ 76 படி நீங்கள் ஏறணும். ஹனுமான் கர்கி டெம்பிள் மந்திர்னு சொல்லுவாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும். நீங்கள் லேட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா க்ரௌட் அதிகமாகிட்டே போகும். எஸ்பெஷலி இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 76 படி ஏறி தான் போகணும்.
அதே சமயத்தில் சனி ஞாயிறு எப்பயுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரஷ்ஷாக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. எஸ்பெஷலி இந்த டெம்பிள் மட்டும் செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது அந்த ஊரில். அப்போ இந்த ஹனுமான் டெம்பிள்லேருந்து ஹனுமான் டெம்பிள் வந்து நீங்கள் எப்படி போகலான்னு கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து பேட்ரி வண்டி தான் அங்கே ஃபுல்லாகவே ஏற்கிறாங்க இப்போ ஃபுல்லாக. இப்போ நம்ம ஊரில் ஆட்டோ எப்படி, அதே மாதிரி அங்கே ஆட்டோ விட பேட்ரி வண்டி நிறைய வந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஹனுமான் டெம்பிளுக்கு வந்து பேட்ரி வண்டியிலே நீங்கள் போயிடலாம். வெறும் ₹20 இல்லைனா ₹10 தான் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து. அப்போ நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ பேக் அப்புறம் உங்களுடைய செப்பல் இதுக்கெல்லாமே வந்து லக்கேஜ் கவுண்டரில் நீங்கள் வந்து அந்த கவுண்டர்லலாம் கொடுத்துடணும். உள்ளே எதுவும் அலோட் கிடையாது. மொபைல் ஃபோனும் அதே மாதிரி தான், ரெஸ்ட்ரிக்டட் தான். அயோத்தியா டெம்பிள்குள்ளே மொபைல் வந்து அலோட். நம்ம திருப்பதி அப்படியே பார்த்து அப்படியே அங்கே பண்ணியிருக்காங்க. திருப்பதி இன்ஸ்பிரேஷனாக எடுத்து கூட பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. இன்னும் அப்கமிங்கில் வந்து நிறைய தங்குறதுக்கான வசதி, சாப்பாடுற வசதி எல்லாமே வந்து உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. சாப்பிட்ற வசதியை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நிறையா அன்னதான சேவை வந்து நிறைய இடத்துல வந்து பண்ணுறாங்க. நானே அதை பார்த்தேன். கோவில் சார்பாக வந்து எல்லாருக்கும் பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க. சில இடங்களில் ஃபுல் பிரசாதமே வந்து தர்றாங்க. பட் அது நீங்கள் ரொம்ப பார்த்து கவனமாக பார்த்து வாங்கிக்கிங்க. அப்போ இந்த ஹனுமான் டெம்பிளில் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் செலவிட வேண்டியது வரும். லேட் ஆக என்ன ஆகுன்னா அப்படியே ரோட்லேயே க்ரௌட் நிற்பாங்க, ரொம்ப கஷ்டம். அதனால் அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெயிலுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ராமரை சேவிக்கிறதுக்கு, குழந்தை ராமரை சேவிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ரஷ் இருக்கும். குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். திருப்பதி ஏழுமலையானை எப்படி சேவிக்கிறீங்களோ அதே மாதிரி தான். அது நம்ம கையில் இல்லை, அது அவருடைய இதுதான். ஸோ நீங்கள் வெற்றிகரமாக அவரை வந்து சேவிச்சிட்டிங்க, ராமரை சேவிச்சிட்டிங்க. காலையிலே நீங்கள் ராமரை வந்து சேவிச்சிட்டிங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு இடம் கனக பவன். கைகேயி வந்து சீதாவுக்கும் ராமருக்கும் கொடுத்த இடம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இந்த ஹனுமான் டெம்பிள், அப்புறம் ராமருடைய அந்த ராம ஜன்மபூமி, அதுக்கப்புறம் இந்த கனக் பவன், இது எல்லாமே வந்து வாக்கபிளே இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அப்போ இந்த இடத்துக்குலாம் நீங்கள் நடந்தே போயிடலாம். அதுக்கப்புறம் தசரத மகாராஜர் தங்கி இருந்த இடம், அவருடைய பேலஸ், அவருடைய மாளிகை, அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடிய தசரத மகாராஜருடைய மஹால், அதுவும் வந்து அங்கேருந்து கேட்டால் நல்லா பிரம்மாண்டமாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த 4 இடத்தையும் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1 மணி ஆகிடும். மதியம் லஞ்ச் வரைக்கும் நீங்கள் இந்த 4 பிளேஸ், ஏன்னா இது நடந்தே நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தான். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் வாக், அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் சேவிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் நீங்கள் எடுத்துக்க நீங்கள் போயிடலாம். ஸோ 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது நீங்கள் ஓய்வு எடுத்துக்கணும், வேறு வழி கிடையாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, சராய் நதி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம சராய் நதிக்கு போகலாம். ஸோ அங்கேயும் வந்து நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. அங்கே ஒரு முக்கியமான இன்னொரு கோவில் இருக்குது. அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பார்ப்போம். நம்ம லஞ்ச் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வர்நாத் டெம்பிள் அப்படின்னு ஒரு அற்புதமான சிவன் கோவில் அங்கே ஒன்று இருக்குது. ராமருடைய புத்திரர்களான லவன் குஷன் 2 பேர் இருக்காங்களே, அந்த குஷன் வந்து கட்டினதாக சொல்லக்கூடிய இந்த சிவபெருமானுடைய ஆலயம் வந்து அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக கருதப்படுது. ஸோ அந்த சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போய் சிவபெருமானை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ராம் காட், லக்ஷ்மண் காட், சராய் காட். இந்த சராய் காட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி அங்கே வந்து ஆரத்தி வாரணாசியில், ஹரித்வார்லாம் ஆரத்தி, கங்கா ஆரத்தி காட்டுறாங்களோ அந்த மாதிரி சராயு ஆரத்தி வந்து நல்லா காட்டுறாங்க. நல்லா அருமையான ஒரு நிகழ்வாக அங்கே வந்து இதை பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஸோ இது சாயந்தரம் நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் அருமையாக வந்து நீங்கள் வந்து சேவிக்கலாம். அதே மாதிரி போட்லேயும் வந்து படகுலையும் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளவு நேரம் ஆகும், இதெல்லாம் நான் வந்து ஒரே நாளில் பார்க்கறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவசரப்படுத்துகிற மாதிரி கிடையாது. ஏன்னா இதெல்லாமே எதுவும் லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது. அதே சமயத்தில் இது வந்து அப்படியே ஃப்ளோட்டிங் க்ரௌடு தான், அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல நின்று பார்க்குற மாதிரிலாம் டைம் இருக்காது. டக்குன்னு உங்களை வந்து அனுப்பிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இத்தனை இடம், அதாவது நீங்கள் ராம ஜென்மபூமி, அதுக்கப்புறம் ஹனுமான் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனக பவன், தசரத மஹால், நாகேஸ்வரநாத் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து இந்த காட்ஸ் எல்லாம் ராம் காட், லக்ஷ்மண் காட், சராய் காட், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இது போக 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊரை வந்து உருவாக்குறாங்க. இந்த ராமாயணம் காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊர். அந்த ஊரில் எல்லா வசதி, இப்போ ஸ்மார்ட் சிட்டி நம்ம சொல்லிட்டு அந்த மாதிரி அயோத்தியாவில் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. பல பேர் வந்தாலும் தங்குற மாதிரி, அவங்களுக்கு அங்கே சாப்பிட்ற வசதி, அங்கே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த இடத்த வந்து உருவாக்குறாங்க. அதே மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு லைஃப்பில் உங்களால் மறக்க முடியாது. கண்டிப்பாக சராய் நதியிலையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்நானம் பண்ணணும்.
இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அயோத்தியாவில் இருக்கு. நான் இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக தான் இதை வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ராமாயணம், நமக்கு வந்து ராமநவமி அப்படிங்கிறனால எல்லாரும் அயோத்தியாவுக்கு நிறைய பேர் வந்து நாளைக்கு வந்து குவிவாங்க. ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய பக்தர்களுக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம காஞ்சி கௌரவாணி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த ஒரு காணொலி வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் போய் நேரில் போய் பார்த்து வந்தனால இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து என்னால் வந்து சொல்ல முடியுது. ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக தான் இதை எடுத்துக்கணும். அயோத்தியா கஷேத்திரம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துருக்கு. இதில் எவ்வளோ செலவாகும் நமக்கு வந்து, இப்போது ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees வந்து போகிறதுக்கு மட்டும். ஸோ அப் அண்ட் டவுன் 4000 நீங்கள் வச்சுக்கோங்க. சென்னையிலேருந்து அயோத்தியா போகிறதுக்கு 2000 ரூபாய் ஏசியில் வந்து 3 tier ஏசியில். அப்போ 4000 வந்து ட்ரெயினுக்கு வந்து ஆகுது. அப்போ அங்கே நமக்கு ஸ்டேக்கும் நம்ம ஸ்டே பண்ண போகிறதில்ல. மேபி நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் குறைஞ்சபட்சம் 2000 கண்டிப்பாக வந்து கம்மியாக வந்து ரூம்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் தான் அங்கே வந்துட்டு. ஸோ நீங்கள் 2000 வந்து ஒரு நைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ 4000 + 2000 அது போக நீங்கள் சாப்பிட்றதுக்கும் அது போக நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 or 3000 வரும். ஸோ அரௌண்ட் வந்து மினிமம் வந்து ஒரு 10,000 வந்து ட்ரெயின் ஃபேர், ட்ரெயினில் போயிட்டு வந்தீங்கன்னா மினிமம் 10K வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆகுது. இதே ஃப்ளைட் அப்படின்னா ஸோ சென்னையிலேருந்து வெறும் 2.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து அயோத்தியா கஷேத்திரத்தை அடைஞ்சிடலாம். டைரக்டாகவே இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு மினிமம் வந்து போகிறதுக்கு மட்டும் 6000 வந்து ஃப்ளைட்டுக்கு. அது ஃப்ளைட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 6000 அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அப் அண்ட் டவுன் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து 12K வந்து ஆகும். இல்லை போகும்போது மட்டும் நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஸோ 6000 வந்து போகிறீங்க, வரும்போது ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு 4000 வந்து கம்மியாகும். ஸோ அப்போ வந்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லா திருப்திகரமாக வந்து இந்த அயோத்தியா கஷேத்திரத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம வந்து சேஃப்டியாக வந்து நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுடைய குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையை விட்டுறவே கூடாது. ஏன்னா பாஷை தெரியாத ஊர், அங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம திருப்பதியில் எப்படி அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிள்ளைங்களை நம்மளுடைய பொருட்களை ரொம்ப கவனமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம போயிட்டு வரணும். ஸோ ராமருடைய அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ மீண்டும் வந்து அனைவருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு காணொளி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் மட்டும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த அயோத்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் வந்து குப்தர் காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த குப்தர் காட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ராமர் வந்து இறுதியாக வந்து வைகுண்டத்துக்கு திரும்பி போன இடம். ஸோ அப்படியே வந்து சராய் நதியில் இறங்கி ஜலசமாதியான இடம்னு சொல்லி அங்கே வந்து சொல்லுவாங்க. ஸோ ராமர் லக்ஷ்மண் வந்து அங்கேருந்து தான் அப்படி திருப்பி வந்து வைகுண்டத்துக்கு வந்து திரும்பி போகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆட்டோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சி போகிறீங்க அப்படின்னா 200 300 ரூபீஸ் சார்ஜஸ் வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இல்லை நெக்ஸ்ட் நீங்கள் செகண்ட் டே அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதுவும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லா இடமும் வந்து கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், இதை நீங்கள் நான் சொன்ன எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ரி பாக்ஸில் வந்து நான் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை வந்து பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு போங்க. வெதர் வந்து அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். வெயிலாக இருக்கட்டும் இல்லை மழையாக இருக்கட்டும். மழை காலத்தில் வந்து போனால் நம்ம ஒன்றுமே சரியாக பார்க்க முடியாது. இப்போ வந்து ரொம்ப ஹாட் சீசன் அங்கே வந்துட்டு. அப்போ நீங்கள் எப்போ பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துருக்கும். ஸோ இப்போ இந்த ஜனவரிலலாம் ஓப்பன் பண்ணாங்க, ஃபுல்லாகவே பண்ணி தான் இருந்தது. இப்போ நீங்கள் போகலாம், பட் என்னென்னா நீங்கள் அந்த கிளைமேட்டெல்லாம் தாங்கக்கூடிய விஷயமா நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய டேப்லெட்ஸ், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் குடிக்கிற தண்ணி அங்கங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்கெலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சராய் நதியும் நீங்கள் போய் நல்லா குளிச்சுட்டு ராமருடைய அனுகிரகத்தை பெறணும். இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்கும் பகவான் ராமருடைய அனுகிரகம் கிடைக்கணும். ஸோ எல்லாருமே நீங்கள் அயோத்தியா சீக்கிரமாக போயிட்டு வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஸோ காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா.